என் பெயர் சப்னா. எனக்கு 20 வயது ஆகிறது. இந்த நிகழ்வுகள் எனது பள்ளி காலத்தில் நடந்தவை. என் அம்மா சோனம் ஒரு பிரைவேட் பள்ளியில் ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியை. என் அப்பா துபாயில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அவர் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை மட்டுமே இந்தியாவுக்கு வருவார். சில நாட்கள் மட்டுமே எங்களுடன் தங்குவார். அவர் வீடு திரும்பும்போது அவரும் என் அம்மாவும் சேர்ந்து சுவற்றுக்கு வண்ணம் தீட்டி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இந்த சமயத்தில் என் அம்மா மிகவுமே மகிழ்ச்சியாக இருப்பாள். ஆனால் அவர் திரும்பி போன பிறகு தன்னுடைய சுவர் பாலைவனமாகிறது என்று நினைத்து என் அம்மா மிகவும் சோர்வாகவே இருப்பாள். எங்கள் வீடு நகரத்தின் நெருக்கடியான பகுதியிலிருந்து கொஞ்சம் விலகியே இருந்தது. நாங்கள் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். இந்த வீடு அப்பாவின் நண்பரான அர்ஷாத் மாமாவுக்கு சொந்தமானது. அர்ஷாத் மாமா அப்பாவின் நண்பர் என்பதால் அவர் எங்களிடம் வாடகை வாங்க மாட்டார். அர்ஷாத் மாமா அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் வரும்போது அம்மா மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். அவரது வருகை அம்மாவின் தனிமையை போக்கும். சில நேரங்களில் நாங்கள் அர்ஷாத் மாமாவுடன் அவரது காரில் வெளியே பயணத்திற்கு செல்வோம். மெதுவாக அவர் எங்களுடன் நன்றாக கலந்துவிட்டார். ஒரு நாள் பள்ளி முடிந்து டியூஷனிலிருந்து வீடு திரும்பிய போது என் அப்பாவின் நண்பரான அர்ஷாத் மாமா வந்திருப்பதை பார்த்தேன். அம்மா மதிய உணவு தயாரித்து கொண்டிருந்தாள். நான் என் பள்ளிப்பையை அறையில் வைத்துவிட்டு சமையலறையை நோக்கி நடந்தேன். ஆனால் உள்ளே நடப்பதை பார்த்ததும் என் இதயமே நொறுங்கியது. நான் பொதுவாக சமையலறையில் எட்டி பார்த்தேன். நான் பார்த்ததைக் கண்டு அப்படியே நின்றுவிட்டேன். என் அம்மா ஒரு பள்ளியில் ஆசிரியராக இருந்தாள். அவர் திறந்த மனப்பான்மை கொண்டவர். ஆனால் பிறகும் கூட எங்கள் அம்மாவிடம் இதை எதிர்பார்க்கவில்லை. நான் பள்ளியிலிருந்து வந்து என் யூனிஃபார்மை கூட மாற்றவில்லை. சிறிது நேரம் கழித்து அம்மா சமையலறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் உணவை பரிமாறினார். பிறகு என்னை அழைத்தார். நாங்கள் மூவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். பிறகு நான் டிவி பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு அம்மாவும் மாமாவும் அவர்கள் அறையில் ஓய்வெடுக்க போனார்கள். இரவு நேரத்தில் அர்ஷாத் மாமா, அம்மா மற்றும் நான் உணவு உண்ட பிறகு 10 மணிக்கு படுக்க சென்றோம். எனக்கு தூக்கம் வரவில்லை. சுமார் 2 மணி நேரம் இப்படியே கழித்துவிட்டேன். எனக்கு சிறிது தூக்கம் வந்தது. சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு என் அறையில் வளையல்களின் ஓசை கேட்டது. அதன் பிறகு என் தூக்கம் கலைந்துவிட்டது. நான் மெதுவாக என் அறையின் ஜன்னலை திறந்தேன். அது அம்மாவின் அறை பக்கம் திறந்தது. என் அம்மாவும் அர்ஷாத் மாமாவும் சுவற்றுக்கு வண்ணம் தீட்டிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அர்ஷாத் மாமா சொன்னார், சோனம், நாம் இருவரும் இப்போது என்ன செய்கிறோம் என்பது உன் கணவருக்கு தெரிந்திருந்தால். அவர் என் நல்ல நண்பர். துபாய் செல்லும் முன் அவர் என்னிடம் சொன்னார், நீங்கள் என் மனைவி மற்றும் மகளை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் என்று. அர்ஷாத் மாமா தனது பேச்சை வலியுறுத்தி அம்மாவிடம் அந்த நாளில் மாமாவும் என் மனதில் உள்ளதை புரிந்து கொண்டார். ஒரு நாள் காலையில் எழுந்தபோது அர்ஷாத் மாமா படுத்திருப்பதை பார்த்தேன். நான் மாமாவிடம் கேட்டேன், அம்மா எங்கே என்று. மாமா சொன்னாரு, உன் அம்மா ஸ்கூலுக்கு போய்விட்டாள் என்று. நான் சொன்னேன், சரி, நான் உங்களுக்கு டீ போடுறேன். மாமா சிகரெட் பிடித்து கொண்டே சொன்னார், சரி போடு என்றார். சிறிது நேரம் கழித்து நான் டீயுடன் வந்தேன். மாமா என்னை அருகில் உட்கார வைத்து சொன்னார். நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன். நேற்றிரவு நீ தூங்கினாயா அல்லது விழித்து கொண்டிருந்தாயா என்றார். மாமா அன்பாக என் தலையில் கை வைத்து கேட்டார். இந்த திடீர் கேள்வியால் நான் திகைத்து போனேன். மாமாவுக்கு புரிந்திருக்கலாம், நான் அம்மாவும் அவரும் பேசுவதை கேட்டிருக்கிறேன் என்று. மாமா சொன்னாரு, நான் உன்னோட மாமா, உன் அம்மாவை கவனிச்சுக்கிறது என்னோட கடமை. நீ பெரியவளாகிட்ட, புரிந்து கொள்ள கூடியவளாய் இருக்கிற, இதை நீ புரிஞ்சுக்கணும் என்றார். நான் பதில் சொல்லாமல் தலையை குனிந்தேன். அவர் கேட்டார், எத்தனை வயசாச்சு உனக்கு என்றார். நான் சொன்னேன், கடந்த மாதம் நான் 20 வயது நிரம்பினேன் என்றேன். மாமா என்னை தன் மார்போடு அணைத்து கொண்டார். என் குழந்தை, பெரியவளாகிவிட்டாய், கவலைப்படாதே, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன் என்று. பிறகு மாமா என்னை அன்பாக தன் மடியில் உட்கார வைத்தார். நான் மிகவும் பதட்டமாகிவிட்டேன். அதன் பிறகுதான் எனக்கு புரிய ஆரம்பித்தது, அவர் என் புதியதாக இருக்கக்கூடிய சுவருக்கு வண்ணம் அடிக்க விரும்புகிறார் என்று. மெதுவான குரலில் சொன்னேன், மாமா, தயவு செய்து என்னை விடுங்கள்.
மாமா சொன்னாரு, எதுவும் நடக்காது என் ராணி என்றார். நான் வெட்கத்தில் சிவந்தேன். ஏனென்றால் அவர் என் மாமா. பிறகு ஒரு நாள் நான் எதிர்பாராதது நடந்தது. மாலை 9 மணிக்கு அர்ஷாத் மாமாவின் கார் வாசலில் வந்து நின்றது. மாமா இரவு நேரத்தில் இப்படி வருவது புதிதல்ல. ஆனால் நான் வாசலுக்கு வந்து பார்த்தபோது இன்று மாமாவுடன் இன்னொரு ஆளும் இருந்தார். அர்ஷாத் மாமா சொன்னார், எப்படி இருக்கிறாய்? இவரை பார், இவர் என் நண்பர். எங்க அம்மா மெதுவாக ஹாய் சொல்லி கையை நீட்டினாள். அர்ஷாத் மாமா சொன்னார், அக்ரம், இவள் என் அன்பான மருமகள் சொப்னா. நான் பதில் சொல்லாமல் என் அறைக்கு சென்றேன். ஜன்னல் வழியாக அவர் பேசுவதை கேட்டேன். அர்ஷாத் மாமா அம்மாவை அறைக்குள் அழைத்து சென்றார். அக்ரம் மாமா வராண்டாவில் நின்று கொண்டிருந்தார். அர்ஷாத் மாமா அம்மாவிடம் சொன்னார், இவர் என் நண்பர் அக்ரம், இன்று இரவு நம்முடன் தங்குவார் என்றார். மாமா அம்மாவை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார். ஆனால் அம்மா கேட்கவில்லை. அம்மா சொன்னார், உன்னால் முடியும், நீ என் கணவரின் நண்பர். ஆனால் ஒரு அந்நிய ஆணை வீட்டில் தங்க வைக்க முடியாது. அம்மா கவலையுடன் தலையை பிடித்து கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். அர்ஷாத் மாமா சொன்னார், நானும் அக்ரமும் குழந்தை பருவ நண்பர்கள். நான் அவரிடம் சொன்னேன், நீ என் நெருங்கிய நண்பனின் மனைவி. அம்மா கேட்டார், என்னை கேட்காமல் சொன்னாயா? வீட்டில் என் மகன் சொப்னா இருக்கிறாள். அவள் என்ன நினைப்பாள்? அவள் இனி சிறியவள் அல்ல என்றார். அர்ஷாத் மாமா சொன்னார், அவள் பெரியவளாகிவிட்டாள் என்பது எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதே, நான் அவளை கவனித்துக் கொள்கிறேன். பிறகு அம்மா மெதுவாக சம்மதித்தார். இரவில் அம்மா என் அறைக்கு வந்து என்னை தூங்க வைத்து விளக்கை அணைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றார். அர்ஷாத் மாமா மது அருந்தியிருந்தார். அந்த நிலையிலும் என் முன்னால் வெளிப்பட்டது. அவர்களின் அறையிலிருந்து அக்ரம் மாமாவின் குரலும் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக அவர்கள் பேசுவதை கேட்க முயற்சித்தேன். திடீரென என் கை ஜன்னலில் மோதியது. அது அம்மாவின் காதில் விழுந்தது. என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் மறுநாள் அம்மாவின் நடத்தை ஏதோ மாற்றம் இருந்தது. என்னால் சகிக்க முடியவில்லை. நான் அம்மாவிடம் கேட்டேன், என்ன விஷயம் அம்மா? இன்றைக்கு நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறீர்கள். அம்மா சொன்னாங்க, இல்லை, அப்படி எதுவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து அம்மா என்னை தனியாக அழைத்து சொன்னார். நேற்றிரவு இதை கேட்டது என் காதுகள் கூர்மையாகின. என் முகம் சிவந்தது. அம்மா தொடர்ந்தார், இங்க பார் மகளே, உன் அப்பா வெளிநாட்டில் இருக்கிறார் என்பது உனக்கு தெரியும். அவர் துபாயில் 1 வருடத்திற்கு மேலாகிவிட்டது. இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அம்மாவின் குரல் தடுமாறியது. அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. பிறகு அவர் உண்மையை சொன்னாள். உன் அப்பாவை துபாயில் போலீஸ் சில காரணங்களால் கைது செய்துள்ளார்கள். என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அதனால் நான் மாமாவிடம் பேசி ஏதாவது வழி பார்க்க முயற்சித்தேன். நீ நினைப்பது போல எதுவும் இல்லை. இதனால் தான் நான் பல இரவுகளாக நிம்மதியாக தூங்கவில்லை. இதற்காக நான் அர்ஷாத் மற்றும் அக்ரம் இருவரிடமும் பண உதவி வாங்கினேன். ஆனால் இப்போது அதை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. அதனால் அவர்கள் என் சுவற்றுக்கு வண்ணமடிக்க வேண்டுமென்று என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அம்மா முற்றிலுமாக உடைந்து போயிருந்தார். நான் அவரை ஆறுதல் செய்து சொன்னேன், நான் புரிந்து கொள்கிறேன் அம்மா, கவலைப்படாதீர்கள். என் வார்த்தைகளால் அவரது மனம் சிறிது லேசானது. அவர் சொன்னார், மகளே, நீ என் மேல் கோவப்படவில்லையே என்றார். நான் சொன்னேன், இல்லை அம்மா, இதில் கோவப்படுவதற்கு என்ன இருக்கிறது? இது யாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தானே. அம்மாவின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தெரிந்தது. நான் அப்போது அதிகம் எதுவும் பேசவில்லை. இப்போது அம்மாவின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராகிவிட்டேன். நான் அவரிடம் சொன்னேன், அம்மா, இது எல்லாம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் உங்களிடம் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நான் உங்கள் மகள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். எனக்கு உங்கள் ஆதரவு தேவை. நீங்களும் தனியாக இருப்பதாக எண்ணாதீர்கள். அம்மா என்னை கட்டியணைத்தார். அவருக்கு புரிந்தது, நான் அவரது வலுவான உண்மையான ஆதரவு, அவரது சொந்த மகள். இந்த அனுபவம் அவருக்கு ஒரு உணர்வை தந்தது. தன் தன்னம்பிக்கை, குடும்பத்தின் மரியாதை மற்றும் பாதுகாப்புக்காக அவர் தானாகவே வலிமையாக இருக்க வேண்டும். மறுநாள் இதே வேகத்தில் வேண்டாத செயலை முயற்சித்தார். இனி நான் எந்த சூழ்நிலையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன். அது என் மற்றும் என் மகளின் வாழ்க்கைக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவர் அக்ரம் மாமாவுடன் திறந்த மனதுடன் பேசினார். இனி உங்களுடன் எந்த உறவும் வைத்து கொள்ள முடியாது. அவர் தன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயார்படுத்தி கொண்டார்.
தன் பலவீனத்தின் பின்னால் விட்டுவிட்டு ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்தார். இந்த சம்பவத்துக்கு பிறகு நானும் என் அம்மாவும் ஒருவருக்கொருவர் வலுவாக ஆதரவாக மாறினோம். வாழ்க்கையின் சவால்களை ஒன்றாக சந்திக்க முயற்சி செய்தோம். இப்போது எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையும் ஒரு புதிய தொடக்கமும் ஆரம்பமாகியுள்ளது. இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.